நம்ம படிக்கிறத விட வாழ்க்கையில் சிலதை பார்த்தே நம்ம கற்றுக்கிறது தான் சிறந்த ஒரு அறிவு. ஒரு நாள் வீட்டுக்கு பின்னாடி நாய் சத்தமும் பூனை சத்தமும் அதிகமாக இருந்துச்சு. நான் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு மேலே இந்த மாதிரி பூனை தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பூனைக்கு அந்த மரத்தை ஃபுல்லாக கூட பிடிக்க முடியலை. சின்ன குட்டி பூனை தான், அங்கங்கே சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. கீழே பார்த்தா ஒரு நாய் நிற்குது. மரத்துக்கு மேலே நாய் பூனையை விரட்டிட்டு வரையும் தன்னுடைய பயத்தை போக்கிட்டு துணிச்சலாக எப்படியோ மரத்துக்கு உச்சிக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த உச்சியிலேருந்து பிடிக்க முடியாதனால கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் நாய் பிடிச்சிட்டு போயிடும். அந்த பூனை தன்னுடைய அறிவால் அந்த மரத்தில் கிளை சின்ன சின்னதாக போச்சு. அந்த இடுக்கில் பையா கீழே இறங்கி இறங்கி வந்து இடுக்கில் வந்து உட்காந்துக்கிருச்சு. வால் மட்டும் தெரியும் உங்களுக்கு பாருங்கள். நாமளும் அப்படி தான், எதை பார்த்தாலும் நம்ம பயந்துட்டு நம்மளால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அந்த பயத்தை போக்கிட்டு துணிச்சலாக செயல்பட்டால் கட்டாயம் நமக்கும் வெற்றி கிடைக்கும். எனக்குமே இந்த அனுபவம் புதுசாக தான் இருந்துச்சு, தைரியத்தை கொடுத்துச்சு. இப்போ மேலேருந்து மரத்துக்கு கீழே உங்களுக்கு காட்டுறேன். நாய் போன பிறகு அது கீழே இறங்கி ஓடிருச்சு.